புதுச்சேரியில சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் எழில் வழங்கிட கேட்கலாம். எழில், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டு 2ஆம் தேதி அன்று 9 வயது சிறுமி 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் திடீரென மாயமானார். பின்னர் 2 நாட்களுக்கு பின்னர் அவரது வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாடையும் உலுக்கியது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த சிறுமி பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வந்தது. இதனிடையே இந்த சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து, அதாவது சிறுமி கொலை செய்யப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய கருணாஸ், 59 வயதுடைய விவேகானந்தன் ஆகிய இருவரையும் கைது செய்து பூர்வ வழக்கில் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே விவேகானந்தன் அவர்கள் சிறையிலேயே தனது கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக கருணாஸ் சிறையில் இருந்து வருகிறார். தற்போது இந்த வழக்கின் விசாரணையானது இறுதிக்கட்ட எட்டியுள்ள நிலையில் இன்றைய தினம் போஸ்கோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி அவர்கள் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார், தண்டனை பிறப்பித்துள்ளார். அதாவது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் குற்றம் சாட்டியுள்ள வாலிபர் கருணாஸ் குற்றவாளி எனவும் தண்டனை விவரம் வரும் 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி சுமதி அவர்கள் தற்போது இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.